மேடம் இங்க நெல்லியாண்டு ரோட்ல பைக்கும் லாரியும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. 108க்கு ஃபோன் பண்ணி இங்க கொண்டு வந்திருக்காங்க. குற்றவாளி சரண்டர் ஆயிட்டான். நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொன்னேன். இப்ப அவர் எங்கங்க இருக்காரு? ஐசியூல தான் இருக்காரு. வாங்க. தீவிர சிகிச்சை பிரிவுல தான் இருக்கிறாரு. இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. டாக்டர் அவர் இப்ப பார்க்க முடியுமா? இப்போதைக்கு பார்க்க முடியாதுமா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. போச்சு, எல்லாம் போச்சு. ராசாவுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ஐயோ, அவரு கண்ணுல காட்ட மாட்டேங்கிறாங்களே. டேய், அவருக்கு ஒண்ணும் ஆயிருக்க கூடாதுடா. டேய், இது தலை எழுத்தா இல்ல என் விதியாடா. அடிய சனிய பிடிச்சவள. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க உன் குடும்பம் தாண்டி. பண்றதையும் பண்ணி விட்டு அழாதீங்கன்னு சமாதானமா போயிடக்கிட்டு என்னை கொலைக்காரி ஆக்கிடாத. எழுதி வச்சு ஏட்டுல ஏத்திட்டாளுங்களே. என்னடா அம்மா தலையா அடிச்சேனே. வேண்டாம், அந்த ரவணி பையக வீட்டுக்கு போகாதீங்கன்னு எவன் எவ்வளவு கட்டினா நமக்கு என்ன? என்னம்மா சொல்ற? இன்னும் என்னடா சொல்லணும்? டேய், இதெல்லாம் அன்னைக்கு வந்தானுங்களே, அவனுக்கு பண்ண காரியம்டா. அவனுக்கு பண்ண சதிடா. இது வேற யாரா பண்ணுவாங்க? அவனுக்கு தானே பண்ணிருக்கணும். சனிய பிடிச்சவன் என்னைக்கு என் வீட்டுல கால் எடுத்து வச்சாலோ என் புருஷன் ஜெயிலுக்கு போனாரு. இப்ப அந்த ஏற்பட்ட சிரிக்கி இவன் தங்கச்சிக்காக பேச போய் என் புருஷன் அப்பாக்கு என்னமாச்சு? என்ன தூக்கி சாத்தலடா. அட செவத்தை பாருங்க. அந்த அழகுற நீ கட்டணி நீ உசுரோட வாழ மாட்டியா? செத்து தொலைய வேண்டியதா? எதுக்குடா ஏன் தாலி ஆக்குறீங்க? எல்லாத்துக்கும் ஊடு ஊடு தலையாட்டி பரமன்னு உருகி உங்க பேச்ச கேட்டு என் புருஷன் மூச்சு தவிக்குதடா. அட எடுத்துட்டு பண்ணுங்களா? ஆளாளுக்கு அவனுக்கு காரியத்தை சாதிக்க என் புருஷனை படுக்க வச்சுட்டீங்களடா. ஏண்டா ஏன் தாலி அறுத்துதான் நீ தாலி கட்டணுமா? என்னடி என்ன நீ நின்ன எடுத்து காத்து வீசினா கூட என் புருஷனுக்கு கெட்டதுதான் நடக்கும். கிளம்படி. அந்த சிங்காரி உன் தங்கச்சி கட்டிட்டு அழுடி. அந்த உத்தமி சீப்படாத பண்ணாடைக்காக போய் பேசி என் புருஷன் இப்படி அடிபட்டு பேச்சு பேச்சலாம கிடக்கணுமா? ஏண்டி உங்களுக்கு நேத்தா விட்டுருக்கேன். அடி அசிங்க பிடிச்சவனே. போடி, முதல்ல கிளம்படி. என்னம்மா இது? போயிடுங்க. ஆளாளுக்கு என்னை வெளியேத்தாதீங்க. நிம்மதியா இருந்தேன்டி. என் குடும்பம் என் பிள்ளைங்கன்னு இந்த குடும்பத்துல சம்பந்தம் வச்ச வேணா. ஏன் அவர் போகும்போது வேணாமாமா அவனுங்க ரவடிங்க மோசமானவங்க ஒரு வார்த்தை சொல்லிக்கலாம்ல. அக்கறை இருந்தா தானே. எவன் செத்தா இவளுக்கு என்ன? இவன் தங்கச்சி கழுத்துல தாலியா? ஏய் போடா, என் மூஞ்சிலே முழிக்காத. யாரு என் பக்கத்துல வராதீங்க. எனக்கு என் புருஷன் எந்திரிச்சு வந்தா போதுமே. என் ராசா எந்திரிச்சு வந்தா போதுமே. காமு, நீங்களே நல்லா இருக்கிறதுக்காக தான் இப்படி பண்றீங்களா? என்ன காமு? உங்களால இப்ப என் மாமனாரு ஹாஸ்பிடல்ல படுத்து கிடக்குறாரு. விலகுவீங்களா? நீங்களா உருப்பட மாட்டீங்க. ஹாஸ்பிடல்லையா? யாரு சம்பந்தியா? என்னடி சொல்ற? என்னடி சொல்றியா? இங்க பாருமா, சத்தியமா சொல்றேன், நீ உன் புருஷனை உருப்பட போறது இல்ல. என் அண்ணன் போனானே அதுக்கு காரணம் உன் புருஷன் தான். அவர் பண்ற பாவம் தான். என்னடி இப்படி பேசுற? சம்பந்திக்கு என்னாச்சு? அத முதல்ல சொல்லு. உன் அக்கறை யாருக்கு வேணும்? எல்லாம் அந்த குமாரங்கிறவனாலதான். அவன் என்ன மனுஷனா? நான் கேக்குறேன், அவன் என்ன மனுஷனா? அசிங்க பிடிச்ச ராஸ்கல். ஆளும் அவன் மண்டையும் என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள மாப்பிள்ளன்ற பேர்ல காலடி எடுத்து வச்சானோ அன்னைக்கு பிடிச்சதுமா சனிய. அவன் கூடவே வந்தாலே அவன் ஆத்தா. சீ. ஏய், என்ன வீட்டுக்குள்ள போய் அட்டூழியம் பண்ணிட்டு இருக்க நீ? யார் அட்டூழியம் பண்றா? இப்ப என் மாமனாரு ஹாஸ்பிடல்ல சாக கிடக்குறாரு. யாரால? எல்லாம் இந்த முருகால தானே. ஏய் வேண்டாம், மரியாதையா பேசு. அந்த ஆள் அடிபட்டு ஆஸ்பத்திரியில படுத்திருந்தா அதுக்கு என்ன இவர்தான் காரணமா? அதுக்கு இவன் வகுப்பு உங்களுக்கு தெரியாம இருக்குப்பா. அம்மா இங்க பாருமா, இவர் சொன்னதோ என்ன ஏதுன்னு யோசிக்காம புருஷன் சொல்றான்னு மண்டிய ஆட்டல. நீ அனுபவிப்பமா. நீ தான் எல்லாத்துக்கும் உடந்த. இப்போ நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பரமோட வாழ்க்கையை புடிச்சு வைக்க பாக்குறீங்களா? இவன் ஒரு ஆளு. இவன் பரமுக்கு மாப்பிளையா? அதுக்கு இவள கண்ண துண்டமா வெட்டி நம்ம வீட்டு
ஆளை பார்த்தாலே குடிக்காரன்னு தெரியுது. மாப்பிளையா மாப்பிள? நிறுத்துங்கப்பா. எதுக்கு எடுத்தாலும் கைய ஓங்கிக்கிட்டு. இப்போ என் மாமனார் ஹாஸ்பிடல்ல கிடக்குறாரே, யாரால? எல்லாம் இவனால தானே? வேண்டாம், நீ மேல மேல பேசிக்கிட்டே போயிட்டு இருக்க. அவர் ஆஸ்பத்திரியில படுத்துக்கிட்டு இருக்கானா? அவர் அடிச்சவன் சரண்டர் ஆயிட்டானே அங்க. அவன் அறிவு இருந்தா இப்படி பேசுவீங்களாப்பா? இவன் ஆத்தாலும் அன்னைக்கு வீட்டுக்கு வந்து தட்டை திருப்பி கொடுத்துட்டு பண்ண கூத்து இருக்கே எப்பா, ஒரு ஜென்மத்துக்கு தாங்கும். தட்டை திருப்பி கொடுத்துட்டா எல்லாம் மறந்து போமா? எல்லாம் அத்து போமா? இப்ப சொல்றேன்ப்பா, பரமுக்கும் ரமேஷ்க்கும் தான் கல்யாணம் நடக்கும். நிறுத்திடா. ஆலோ பொகரையும் கருவண்டுக்கு கண்ணாடி போட்ட மாதிரி இருந்துகிட்டு பேச்ச பாரு. என்ன உன் மனசுல பெரிய இவன் நினைப்பா? நீ சரியான ஆம்பளையா இருந்திருந்தா என் மாமனார் கூட நேருக்கு நேர் நின்னு மோதி இருக்கணும்டா. நீ வேண்டாம் தனியா பேசிட்டு இருக்க. பாத்துக்கோமா, இவனையும் இவன் ஆத்தாலையும் பாத்திருக்கல. பொம்பளையா அவ, பொம்பளை ரவுடி. அவளும் வாயும். சீ, இப்படி ஒரு குடும்பத்துல பருவம் கட்டி வச்சு அவ்வளவு உசுரோட அவச்சிட்டீங்கவா? ஏற்கனவே ஒருத்திய கட்டி இவன் கொலை பண்ணிருக்காமா, இப்ப பருவம் கொலை பாக்குறானா? என்ன ஓட போற? ஒரே வெட்டிடுவேன். என் பொண்டாட்டி மேல கைய வச்சா வெட்டிடுவேன்.